வணக்கம், நான் உங்கள் டாக்டர் விஸ்வநாதன் பேசுகிறேன். இந்த சேனலில் டெய்லி ஒரு பயனுள்ள மருத்துவ தகவல் பார்ப்போங்க. இன்றைக்கி பால் கலப்படம் வீட்டிலேயே எப்படி தெரிஞ்சுக்கலாம்? டாக்டர், இது மருத்துவ தகவலா? ஆமாங்க. ஏன்னா கலப்படம் நம்ம அதிகமாக சாப்பிட்றதுனால நிறைய நோய்கள் வருது. நான் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கேங்க. ஸோ பாலை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன குழந்தைங்க சாப்பிட்றோம், பெரியவங்க சாப்பிட்றோம், நடு வயதினர்கள் சாப்பிட்றாங்க. ஆனால் இந்தியாவில் 65% ஆஃப் த பால் வந்து கலப்படமாக இருக்குன்னு ஒரு ஆய்வு தகவல் இருக்குங்க. ஸோ நம்ம அநேகமாக யூஸ் பண்ணுற பால் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கலப்படம் இருக்குங்க. தண்ணி கலந்தாலும் அதுவும் ஒரு விதமான கலப்படம் தாங்க. சரி, தண்ணி கூட உங்களுக்கு பெரிய கலப்படமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெவிகால்லாம் கலந்துருக்காங்கன்னு ரிப்போர்ட்ஸ்லாம் இருக்குங்க. ஸோ அப்படி இருந்த அது உடம்பை பாதிக்கும்ல. ஸோ அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் வீட்டில்? இதுக்குன்னு அரசாங்கம் லெபார்டரிஸ் இருக்குங்க. நீங்கள் அங்கே கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். பட் வீட்டிலே எப்படி நம்ம டெஸ்ட் பண்ணலாம்? எளிய முறைகள் இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு முறை என்னென்னா, பால் வாங்கி சுண்டை காய்ச்சிருங்க. அது அந்த நீரெல்லாம் எவாப்ரேட் ஆகி கொஞ்சம் சாலிடாக மாறணுங்க. அந்த சாலிடை எடுத்து பாருங்கள். அது வந்து சாஃப்டாக இருக்குங்க, கொஞ்சம் ஆயிலியாக இருக்குங்க, அந்த ஃபேட் கண்டென்ட் இருக்கிறதுனால. இது வந்து சுத்தமான பாலுக்கான அறிகுறிங்க. ஆனால் அந்த சாலிடை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா அதில் கலப்படம் இருக்குன்னு அர்த்தங்க. அதே மாதிரி அது எடுக்கும் போது உடஞ்சி வருது, பவுடரியாக மாறிடுச்சு அப்படின்னா அதில் கலப்படம் இருக்குன்னு அர்த்தங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹீட்டிங் மெத்தடுங்க. ரெண்டாவது மெத்தட் வந்து நீங்கள் தண்ணி அதிகமாக கலந்துருந்த எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு ஸ்லாண்டான சர்ஃபேஸில் பாலை ஒரு 4 சொட்டு விட்டுடுங்க. இல்லை ஒரு சொட்டு விட்டால் கூட போதுங்க. அந்த ஸ்லாண்ட் இருக்கிறதுனால பால் வந்து அப்படியே வடிஞ்சு போகுங்க. அப்படி வடிஞ்சு போகும்போது அந்த வடிஞ்சு போகிற லைன் வந்து நம்ம விட்டுச்சுன்னா அது வந்து தண்ணி இருக்குன்னு அர்த்தங்க. அதே அந்த தண்ணி இல்லைன்னா அது வடிஞ்சு போகும்போது அந்த லைன் வந்து விடாதுங்க. அந்த பால் அப்படியே கீழே வடிஞ்சு போயிட்டே இருக்குங்க. மூணாவது, யூரியா மாதிரி விஷயங்கள் இருந்தால் கண்டுபிடிக்கிறது கஷ்டங்க. ஆனால் ஸ்டார்ச் இருந்தால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க. ஸ்டார்ச் இருந்ததுன்னா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஒரு டீஸ்பூன் பால் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், மேபி ஒரு 2 grams ஆஃப் சால்ட், அயோடைஸ்ட் சால்ட், நான் அயோடைஸ்ட் கிடையாதுங்க, கல்லுப்பு கிடையாது, அயோடின் கலந்த உப்பை வந்து போட்டு பாருங்கள். ஸ்டார்ச்சோட அயோடின் சேர்ந்துச்சுன்னா அது ப்ளூ கலராக மாறுங்க. ஸோ இந்த டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பால் வந்து ப்ளூ கலராக மாறுச்சுன்னா அதில் ஸ்டார்ச் கலந்துருக்காங்கன்னு அர்த்தங்க. அது நல்லது கிடையாதுங்க, பாலை மாற்றிடுங்க அப்படி இருந்ததுன்னா. அடுத்தது, கெமிக்கல்ஸ் இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கெமிக்கல்ஸ் இருக்கிற பாலை வந்து நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா அது எல்லோயிஷாக மாறுங்க. ஸோ அப்படி இருந்தாலும் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தங்க. அடுத்தது, ரொம்ப நேரம் நீங்கள் வந்து அதை ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாலும் பால் வந்து நிறம் அப்படியே தான் இருக்கணுங்க ஃப்ரிட்ஜில். ஆனால் நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்ட பிறகு அது எல்லோவாக மாறுது அப்படின்னா அதில் ஏதோ ஒரு கெமிக்கல் கலந்துருக்காங்க. அதை வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கோ அதில் வெண்மை நிறத்தை தாசி பண்ணுறதுக்கோ கெமிக்கல்ஸ் கலந்துருக்காங்கன்னு அர்த்தங்க. ஸோ அது மாதிரி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக அதை மாற்றிடுங்க. இது தவிர யூரியா மாதிரி பொருட்கள்லாம் இருந்தால் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு நான் பண்ண பர்சனல் ஐடியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்டிங் கிட் இப்போ விற்கிதுங்க, அமேசான்லாம் விற்கிது. அதை வாங்கி நான் வீட்லேயே டெஸ்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ பால் சுத்தமாக இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு தான் நான் அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஸோ அதோட லிங்க்கும் நான் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேங்க டிஸ்கிரிப்ஷனில். அதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். டெஸ்ட் டியூப்பில் நீங்கள் சின்ன வயசில் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, அதே மாதிரி மெத்தட் தான். கொஞ்சம் பால் விட்டு ஷேக் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நிறம் வந்து மாறும். அந்த நிறம் மாறுச்சுன்னா ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தங்க, மாறலைன்னா ப்ராப்ளம் இல்லைன்னு அர்த்தங்க. ஸோ பாலை வந்து சேஃப்டியாக யூஸ் பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் இருக்குங்க. அதாவது கெமிக்கல்ஸ் அதிகமாக பாலில் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எடுத்து இப்படி ரப் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ரப்பரி ஃபீலிங், அதாவது ஒரு சோப் எடுத்து நீங்கள் தடவி பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஃபீல் இருக்குங்க, அதே ஃபீல் வந்து பாலில் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே சுத்தமான பால்னா வெறும் தண்ணியை கலக்கிற மாதிரி, வெறும் ஒரு சாஃப்டான லிக்விடை தடவுற மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைக்குங்க. பாலை சுத்தமாக பயன்படுத்துங்க. பால் எல்லாருக்கும் நல்லது தாங்க. வயதானவங்களுக்கு பால்லாம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. குழந்தைங்களுக்கும் பால் அவசியம் வந்து ரொம்ப தேவை இருக்குங்க. ஆனால் சுத்தமாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.